நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆஸ்கியர் கொஷின் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ண போகிறேன். டோட்டலாக வந்து எனக்கு எவ்வளோ கொஷின் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தெரியலையா? நான் 4798 கொஷின் வந்திருக்கு. இந்த இதில் வந்து ஸ்டூபிட் கொஷின்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த பேடாக ஏதாவது அசிங்கமாக ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்து அதை நான் ஆல்மோஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன். மற்றபடி வேறு எல்லா கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்றைக்கி. ஓகேவா? ஸோ ஏன் வீடியோஸ் போட முடியும், நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு வீடியோஸ் போட முடியல, என்னாச்சுன்னு. கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்னா எனக்கு ஹெல்த்து முன்ன மாதிரி இல்லை. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்ட அப்புறமா ஹெல்த்து ரொம்ப மோசமாக போகுது. அது இல்லாமல் டெய்லி கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் வேறு பண்ணுறோமா, எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எவ்வளோ டைம் கிடைச்சாலும் அந்த டைமில் நான் தூங்கணுன்னு தான் பார்க்குறேன். மற்றபடி வேறு எனக்கு எதுவுமே பண்ண விருப்பம் வர மாட்டேங்குது. ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உடம்பு ரொம்ப மோசமானதுனால என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. அந்த டைம் கிடைக்கிற அளவுக்கு நான் தூங்கணுன்னு தான் பார்க்குறேன். எல்லோரும் ஒரே கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு யாருக்கும் ஃபோட்டோஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, எதுக்கு ஃபேன்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க, ப்ளஸ் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. இதுதான் என்னோடய ரீசன். என்னால் எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப ஹெல்த் ரொம்ப மோசமாக போகுது, என்னன்னு தெரியல. ஆனால் முன்ன மாதிரி எதுலேயும் ஆக்டிவாக இருக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப மோசமாக போகுது உடம்பு. அதனால் நான் கண்டிப்பாக பண்ணல. அடுத்த சீசன்லேருந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் டெய்லி வீடியோ பண்ணுவேன், நான் போடுவேன். உங்கள்கிட்ட எல்லாம் நான் கண்டிப்பாக டச்சில் இருப்பேன். அடுத்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக டெய்லி வீடியோ போடுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கொஷினை விட கீழே இருந்து படிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் வந்து, ரம்யா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப 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 நன்றி. ஓகே, ரெண்டாவது மெசேஜ் வந்து, அக்கா உங்களை பார்த்த என்னோடய லவர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க அக்கா. சரிப்பா. அப்புறம் அக்கா, நீங்கள் நவபாளையம் வில்லேஜுக்கு வந்த அப்போது நான் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் ப்ரோ. யாரெல்லாம் என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து எடுக்க முடியாமல் போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் லீவ் போட்டு ஒரு இடத்துக்கு வருவேன். யாருக்கு பிடிச்சிருக்கு எல்லோரும் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால நான் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ற, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். எனக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆக்சுவலி நான் சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளைய கல்யாணம் இவர் அப்படி யோசித்து சொல்கிறாரு. சரி, உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கலாம் ப்ரோ. அக்கா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கே டான்ஸ் ஆடுனீங்க அக்கா? நான் ஃபஸ்ட் டைம் வந்து சேலம் கிட்ட ஒரு ஊருன்னு நினைக்கிறேன் ப்ரோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, தேங்க்யூ, லவ் யூ அக்கா, லவ் யூ டூ. என்னையா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஜோ? அவ்வளோ அழகாக இருக்கீங்க. என் கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, சாரி. அவர் யூ ரம்யா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? டான்ஸ் சூப்பராக இருக்குது அக்கா. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலி என்னால் இப்போது முன்ன மாதிரி ஆடவும் முடியல ப்ரோ. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சா அக்கா? இல்லைப்பா, எனக்கு மேரேஜ் ஆகலை பாப்பா. அக்கா, யுவர் ஸோ க்யூட், தேங்க்யூ அக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி இருக்க அக்கா? சாப்பிட்டீங்களா? நான் உங்களுடைய பிக் ஃபேன் அக்கா, தேங்க்யூ. சென்னைக்கு வந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ், மீட் பண்ணலாம். கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ப்ரோ, வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். செம்ம அக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க? எனக்கு அந்த மேரேஜில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் உண்மையாகவே படிக்கலை. நான் 5th தான், 6th இன்கம்ப்ளீட்டு. ஓகேவா அக்கா? ரிப்ளை பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், சொல்லிட்டேன். நீங்கள் டான்ஸ் பண்ணால் அதிகம் பிளேஸ் போயிருப்பீங்கள்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஊருன்னா எது? அந்த மாதிரி இல்லை ப்ரோ, எனக்கு எல்லா ஊரும் பிடிக்கும். எந்த சைடு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா, இந்த வேலூர், திருவண்ணாமலை, சேலம் இந்த சைடு பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் எனக்கு ரீசன் சொல்ல தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யார் அக்கா? எனக்கு எங்கள் அக்கா பொண்ணு தனு பாப்பாவை பிடிக்கும், எங்கள் அக்கா பிடிக்கும். நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க சொல்லுங்கள்.
நீங்கள் அதிகமாக இருக்கிறதுல எந்த ஊரில்? நான் வந்து தஞ்சாவூரில் தான் ப்ரோ அதிகமாக இருப்பேன். அக்கா நீங்கள் சரக்கு அடிப்பீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது உண்மையா? நான் எப்படி நான் பண்ணுற தொழில் மேலே சத்தியமாக, என் கால் மேலே சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி பழகலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி யார் ரூமாக சொல்கிறேன் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது பேட் ஹேபிட். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே சொல்லிடுவேன். சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி எந்த ஹேபிட்டும் கிடையாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உங்கள் ஏஜ் என்னக்கா? எனக்கு 24 ரன்னிங் ப்ரோ. இந்த February 14 வந்துச்சுன்னா 24 முடிஞ்சு 25. அப்புறம் அக்கா நிறைய ஜாப்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்கள் டான்ஸை சூஸ் பண்ணீங்க? சிச்சுவேஷன்னு சொல்லலாம்ப்பா. அக்கா ஒரு நாளைக்கு உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும். கண்டிப்பாக எடுக்கலாம் ப்ரோ. கேளுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுற வீடியோ யூடியூப்பில் போடுறேன். சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ப்ளீஸ். கண்டிப்பாக எடுக்கலாம் ப்ரோ. அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க, யூ ஆர் ஸோ க்யூட் பியூட்டிஃபுல், ப்ளீஸ் சென்ட் மீ யுவர் நம்பர். நேரம் நல்லா தாங்க பேசினேன். ஏஜ் எவ்வளோ அக்கா? எனக்கு 24 ப்ரோ. விச் பிளேஸ் யூ ஆர்? ஐ ஆம் ஃப்ரம் பெங்களூர் ப்ரோ. நேட்டிவ் இருக்கிறது தஞ்சாவூரில் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? ஓஹோ பண்ணியிருக்கேனே. நான் உங்ககிட்ட பேசணும் சிஸ்டர், பேசுவீங்களா? கண்டிப்பாக பேசலாம் ப்ரோ. இன்னைக்காச்சும் இந்த ஃபீல்டை விட்டு போயிருக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அக்கா நிறைய வாட்டி யோசிச்சிருப்பேன் ப்ரோ. எதுக்கு வந்தேன்னு யோசிச்சிருப்பேன், எப்போடா போவேன்னு யோசிச்சிருக்கேன், ஏன்டா இந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சிருக்கேன், ரொம்ப யோசிச்சிருக்கேன். இந்த வீடியோவால் போட வந்த நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோவை போட வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் போடணும். 4000 கொஷின்கெல்லாம் ஒரே வாட்டி ஆன்சர் பண்ண. நீங்கள் க்ரஷ், உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட பேசணும் அவ்வளோ ட்ரை பண்ணேன், பேச முடியல. திஸ் இஸ் மை நம்பர், ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. டைம் இல்லை ப்ரோ. இந்த வீடியோவால் இப்போல்லாம் ஸ்டேஜில் அதிகமாக கோவப்படுறீங்க, ஏன் கோவப்படுறேன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால் நான் கோவப்படுறேன். அக்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? நான் பெங்களூர். ஐ லவ் டான்ஸிங் வித் யுவர் பர்ஃபார்ம் நைஸா? பர்ஃபார்மரா? ஓகே. நீங்கள் எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க, அப்புறம் லைவில் கமெண்ட் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. நான் கண்டிப்பாக பார்க்கல தம்பி, சாரி, எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஜோ அக்கா நீங்கள் ஏன் இன்னும் சினிமா ஃபீல்டில் ஒரு டான்ஸராக ட்ரை பண்ணலாம்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ டான்ஸில் அந்தளவுக்கு. எனக்கு வந்து நான் மூவிக்கு போகணும், சீரியல் போகணும். இதுதான். நல்லா இருக்கீங்களா அக்கா? என்ன கேட்குறதுன்னு தெரியல. சரி, மெசேஜ் பண்ண ரிப்ளை வராது. கண்டிப்பாக வரோம் அக்கா. உங்கள் கூட ஒரு பிக் எடுக்கணும். எடுத்துக்கலாம் ப்ரோ. லவ் யூ டி அம்மு ரம்யா அழகி தங்கோ செல்லோ. அப்பா ஓய் பேபி, லவ் யூ டி அம்மு ரம்யா ஜோ அழகி, நீ என்னவள், எனக்கானவள். ரொம்ப நாள் ஆசை, ஒரே ஒரு ஃபோட்டோக்கா. கண்டிப்பாக எடுக்கலாம் ப்ரோ. நான் உங்களை ஒரு வாட்டி ஆச்சு நேரில் பார்க்கலாம் அக்கா. நான் உங்கள் பிக் ஃபேன். கடலூர் திருநாபெனரில் பார்த்தேன் அக்கா, ஆனால் திரும்பக்கு வர முடியலக்கா. பரவாயில்ல ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். நீ கேம் வருவியா சொல்லு. வரமாட்டேன், நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரீ ஃபயர் லவர். ரொம்ப ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன், ரொம்ப பைத்தியமாக ஆடுவேன். காலையில் ஏஞ்ச உடனே ஃபோனு, நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோனு. ரியல் நேம் சொல்லுங்க அக்கா. என் ரியல் நேம் ஸ்டெல்லா ப்ரோ. ஹாய் அக்கா. நீங்கள் எந்த ஊர்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பெங்களூர் பிக் ஃபேன். தேங்க்யூ. வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட்ஸ் குட் ஆர் பேட், நீங்கள் ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுற பர்சன் அண்ட் வை? எப்படி சொல்லலாம், ஜனா கிட்ட சொல்லுவேன், இல்லைன்னா பவானி அக்கா கிட்ட சொல்லுவேன். மெயினாக எது நடந்தாலும் சொல்லுவேன். அது நல்லது நடந்தாலும் சரி, ஏதாவது பேடாக நடந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் பவானி அக்கா கிட்டே தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. கண்டிப்பாக நான் ஒரு கஷ்டம்னு சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, என்னை சிரிக்க வைக்குவாங்க. நான் சீரியஸாக பேசினா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எனக்கு என் அக்கா எப்படியோ அந்த மாதிரி பவானி அக்கா நிறைய ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பவானி அக்கா கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிப்பேன்.
அப்புறமா ஜனகி எப்போ மேரேஜ் ரம்யா உனக்கு? எனக்கு தெரியல ப்ரோ, இப்போதைக்கு கிடையாது. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிடையாது. நீங்கள்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் எந்த ஏரியா? நான் பெங்களூர். உங்களுக்கு ஏஜ் என்ன? 24. உங்கள் பிக் ஃபேன் அக்கா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் எங்கே டான்ஸ் ஷோ போடனாலும் சொல்லுங்கள் உங்கள் இன்ஸ்டா வீடியோவில். சரி ப்ரோ, சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊர், எங்கே இருக்கீங்க? இப்போல்லாம் எங்கள் ஊரில் ஆடல் பாடல் எல்லாம் வருதில்லை. நீங்கள் எந்த பிளேஸ் அக்கா? நான் பெங்களூர். அக்கா உங்களை காரைக்குடியில் பார்த்தேன். சூப்பர், தேங்க்யூ. நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளைவே பண்ணலை அக்கா. ப்ளீஸ் அக்கா ரிப்ளை பண்ணுவேன் அக்கா. சேட்டில் பாருங்கள் அக்கா. சரிப்பா. நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? இந்த கேள்விக்கு போய் சொல்லாமல் ஆன்சர். இப்போ நீங்கள் எந்த ஊரில் வீடு பார்த்துருக்கீங்க? நான் சதீஷ் அண்ணா வீட்டுக்கிட்ட தான் ப்ரோ, தஞ்சாவூர். ஐ கம் வெயிட்டிங் ஃபார் 28/10/2024. ஓகே ப்ரோ. உங்கள்கிட்ட இன்னும் ஒரு நாளாச்சு பேசணும் அக்கா. ஒரு நாளாச்சு பேசலாம் ப்ரோ. அக்கா என்ன நீங்கள் உங்கள் தம்பியை இதுக்குன்னா உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்க அக்கா. என் நம்பர் நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேப்பா, சாரி. உரப்புள்ளி ஊருக்கு ப்ரோக்ராம் வந்தீங்க, அங்கே தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். தேங்க்யூ. அக்கா உங்கள் ஒரிஜினல் நேம் ஸ்டெல்லா. ரம்யா அக்கா பிக் ஃபேன். எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுங்க. எனக்கே டான்ஸ் வராது. ஊர் ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ சேலரி வாங்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் எவ்வளோ வாங்குறேன்னு கேட்குறீங்களா? அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நீ வேறு மாதிரி அக்கா, தேங்க்யூ. நீங்கள் சிங்கிள்? அது சொல்ல மாட்டேன், சீக்ரெட். நீங்கள் எந்த ஊர் அக்கா? நான் பெங்களூர். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, தேங்க். ஹாய் அக்கா, யுவர் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. ஜஸ்ட் யூ சே ஹாய் அண்ட் மை நேம் தினேஷ் அலவன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக் மை ஸ்டெல்லா அக்கா, தேங்க்யூ. விஜய் சாங் சூப்பர். அக்கா. நீ ஹார்ட்டை திருப்பி கொடு. டே யாரா நீ? நான் கேட்டேனடா உங்களுக்கு ஹார்ட்டு கொடுன்னு. சொட்டு போயிடுவேன். நீங்கள் எப்படி அழகாக இருக்கீங்க? ஃபில்டர் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மை சீனியர் க்ரஷ். தேங்க்யூ. உங்கள் அழகின் ரகசியம் என்ன? ஃபில்டர். சேலம் எப்போ வருவீங்க? தெரியாது ப்ரோ. அக்கா உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்குமா? ப்ளீஸ் சொல்லுங்கள் அக்கா. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பிடிஎஸில் வந்து எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பிக் ஃபேன் அக்கா. எனக்கு போடுவீங்க, அப்புறம் ரிப்ளை பண்ணுவீங்க டைம் கிடைக்கும்போது. அக்கா நீங்கள் நாமக்கல் வருவீங்களா? வருவேன் ப்ரோ. லவ் யூ ஜோ, லவ் யூ. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தமிழ் எனக்கு வராது, சாரி, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ க்யூட் அக்கா, தேங்க்யூ. அக்கா ஏஜ் எனக்கு 15. உங்கள் நேம் டேட்டு போடவா அக்கா? வேணாம் தம்பி, ப்ளீஸ் வேணாம். ஐ லைக் யூ அக்கா, தேங்க்யூ. உங்கள் பெரிய ஃபேன் அக்கா, தேங்க்யூ. சமையல் வீடியோ போடுங்க அக்கா. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயாக இல்லை ப்ரோ. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக போடுவேன். எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன். மை ஹீரோயின் யூ அக்கா. சரியா போச்சு போ. யுவர் பிக் ஃபேன், தேங்க்யூ அக்கா. நான் நவீன் ஏன் உங்கள் பிக் ஃபேன், தேங்க்யூ. அக்கா என்ன பண்ணுறீங்க அக்கா? சும்மா தான் இருக்கேன். உங்கள் லைஃப் மிஸ் பண்ணால் என்ன அக்கா சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ். என் லைஃப்பில் அக்கா நீங்கள் மொத்தமாக எத்தனை ஊருக்கு போயிருப்பீங்க? நிறைய ஊருக்கு போயிருப்பேன் ப்ரோ, தெரியாது அக்கா. நீங்கள் இனிமேல் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போக மாட்டீங்களா? அது உண்மையா? தெரியல ப்ரோ. உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது, டவுட்டு. அக்கா நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, ரீல்ஸ் போடுங்க அக்கா. ஓகே ப்ரோ. அக்கா இந்த ஃபீல்டு உங்களுக்கு என்னக்கா கற்றுக் கொடுத்துச்சு சொல்லுங்கள் அக்கா. நிறையா கற்றுக் கொடுத்துச்சு ப்ரோ, ரொம்ப. அது நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் ஏஜ் 24. என்ன அக்கா ரிப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்க? பண்ணுறேன்ப்பா, டைம் கிடைக்கணும்ல எனக்கு. லவ் யூ அக்கா, லவ் யூ. அழகி, நான் தான் அழகி. மை ஃபேவரட் அக்கா நீங்கள், தேங்க்யூ. ஃப்ரெண்ட் அக்கா. அக்கா அவர் யூ ஃபைன். லவ் யூ அக்கா, லவ் யூ. உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. ஐ லவ் யூ மை அக்கா.
சீக்கிரமாக சொல்லுங்கள் அக்கா, காலேஜ் டைம் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அக்கா உங்களுக்கு மேரேஜ் எப்போ பண்ணுறீங்க தெரியாது. அக்கா நீங்கள் என்ன இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ நான் தஞ்சாவூரில் இருக்கேன். அக்கா ஒன் டைம் ஆச்சு ரிப்ளை பண்ணுங்கள். பண்ணுறேன் ப்ரோ. ஹாய் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஃபாலோ பேக் பண்ணுங்கள். நான் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் ப்ரோ. அக்கா உங்கள் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. தேங்க்யூ அக்கா. என்னோடய பர்த்டேக்கு உன்கிட்ட விஷ் கேட்டிருந்தேன், நீ விஷே பண்ணல, சாரிப்பா நான் பார்க்கல. அக்கா தேனிக்கு வருவீங்களா? ஆமாம் ப்ரோ, முந்தா நேற்று தான் தேனி பண்ணிட்டு வந்தேன். எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்துச்சு? இக்னோர் நெகட்டிவிட்டி. தேங்க்யூ. தெரியாது ப்ரோ. வாட் யூ வாண்ட் யூ டிட் நாட் கெட் இட் பட் வாட் யூ ஹேவ் இட் இஸ் நைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லலாம்? இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவேன் ப்ரோ. அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும். அக்கா உங்கள் லவர் நேம் என்ன? நான் ஸ்டூபிட் கொஷன்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட்ஸ் பர்சனல், சொல்ல முடியாது. அக்கா நீங்கள் எனக்கு ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். பண்ணுறேன் ப்ரோ. செல்லம் சாப்பிட்டியா? சாப்பிட்டு செல்லம். எப்போக்கா மேரேஜ்? தெரியாது ப்ரோ. அக்கா நீங்கள் தான் அக்கா என் வேர்ல்டு. தேங்க்யூ. ரம்யா அக்கா சாப்பிட்டீங்களா? அக்கா சாப்பிட்டேன் ப்ரோ. அக்கா நீங்கள் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. ஐ ஆம் சர்ச்சிங் ஃபார் எ ஃபீமேல் லீட் ஃபார் மை ஷார்ட் ஃபிலிம். கேன் யூ ஆக்ட் ஒன்? இட் வில் கிவ் யூ தி பேமெண்ட் ஆஸ் யூ வாண்ட். சாரி ப்ரோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அக்கா நீ எப்படி ஆர்கெஸ்ட்ராக்குள்ளே வந்தீங்க? அதெல்லாம் நான் ஒரு நாள் ஒரு வீடியோவில் சொல்லுவேன் டீட்டெயிலாக. அக்கா உங்களுக்கு எப்போத்துல இருந்து டான்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அக்கா. இதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் சொல்லுவேன். உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா அக்கா? இருக்கு ப்ரோ. ஹாய் அக்கா, உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூ. ஹாய் விக்கின்னு சொல்லுங்கள். ஹாய் விக்கி. ஒரு டைம் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் ப்ரோ. ஹாய் அக்கா, எம் யுவர் பிக் ஃபேன், யூ ஸோ பியூட்டிஃபுல். என் நேம் மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். அருணா. தேங்க்யூ டி பாப்பா. அருணா அக்கா நீங்கள் ஸ்ரீ நந்தினி கிராக்கர்ஸ் சிவகாசி வாங்க அக்கா ப்ளீஸ். கண்டிப்பாக அந்த சைடு வந்தால் வர ப்ரோ. ஹாய் அக்கா, ஐ லவ் யூ. தேங்க்யூ. லவ் பண்ணுறீங்களா? அது சொல்ல முடியாது, பர்சனல். நீங்கள் லவ் பண்ணுற பையன் தமிழ் பையனா இல்லை கன்னட பையனா? லவ்வை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் எப்போ மேரேஜ் ஆக போகிறீங்க? தெரியாது. நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆகுது அக்கா? 7 இயர்ஸ் ஆகுது அக்கா. எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க அக்கா. ஓகே ப்ரோ. ஹாய் அக்கா, எப்படி இருக்கு அக்கா? லவ் யூ அக்கா. லவ் யூ டூ ப்ரோ. சூப்பர் அக்கா. ஹாய் அக்கா, இப்போது எங்கே இருக்கீங்க? நான் தஞ்சாவூரில் இருக்கேன் ப்ரோ. ஹாய். உங்களை ரொம்ப திணைக்கள் வந்திருந்தீங்களா? இல்லை ப்ரோ, நான் ஒரு 1 மந்த்தாகவே கண்டினியூஸாக ஷோஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கேயும் போகல. ஹாய் அவர் யூ ஆர் ஸோ பிரெட்டி. நீங்கள் வேறு பேனருக்கு டான்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ. ஹாய் அக்கா. அக்கா உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ப்ளீஸ். எடுத்துக்கலாம். உங்கள் டீம் எந்த ஊர்? வெல்கம் டு மை கணேஷா ஃபெஸ்டிவல். ஓகே ப்ரோ. ஹாய். சமையல் வீடியோ போடுங்க அக்கா ப்ளீஸ். சிக்கன் சமையல். ஓகே ப்ரோ, ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அந்த சிக்கனுக்கே சோதிக்கிறேன். அது சிக்கனே ஐயோ நான் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு அது ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி சமைக்கிறேன், கவலைப்படாது. நீங்கள் கமிட்டடாக லவர் நேம் சொல்லுங்கள். சொல்ல முடியாது ப்ரோ, அது பர்சனல். உங்களையே நம்பி இருக்கிற எனக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ நாள் யாருக்கும் எதுவும் பண்ணல, உனக்கும் எதுவும் பண்ண மாட்டேன்டா. லைவ் போடுங்க அக்கா, ஃப்ரீயாக இருக்கும்போது போடுறேன் அக்கா. இப்போ எல்லாம் பசங்க ஏமாத்துறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மறக்க முடியல. எப்படி யாச்சும் மறக்கணும், அட்வைஸ் பண்ணுங்க அக்கா. எனக்கு நான் லவ் பண்ணுற எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அது பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். எப்படின்னா எவ்வளோ லவ் பண்ணணும் அவ்வளோ மட்டும் பண்ணணும். ஒரு அளவுன்னு இருக்கும், லிமிட்டுன்னு இருக்கும். அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி லவ் பண்ணக்கூடாது. அது பையனாக வேணாலும் இருக்கலாம், பொண்ணாக வேணாலும் இருக்கலாம். எங்களுக்கு வீடு இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அதை என்றைக்குமே மறந்துட்டு ஒருத்தங்க மேலே அந்த ஃபுல்லு எங்கள் ஃபேமிலியை தாண்டி ஒரு பாசத்தை யார் மேலேயும் நாங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பாசத்தில் உடஞ்சிரும். ரொம்ப ஹர்ட் ஆகிடுவோம், நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, யாருக்காகவும் ஃபேமிலியை எழுந்துடாதீங்க. யாருக்காகவும் இந்த லவ்ன்றதுல மட்டும் ரொம்ப அடிக்டாக போயிடாதீங்க. யார் மேலேயும் ரொம்ப அடிக்டாக இருக்காதீங்க. எவ்வளோத்துல இருக்கணும் அவ்வளோத்துல வச்சாதான் எல்லாமே நல்லது. அப்படின்னா என்னென்னா, கீப் இட் ப்ரைவேட் அன்டில் இட்ஸ் பெர்மனெண்ட். அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க.
அது உங்களோடது அனுபவம் இருக்குது. அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எவ்வளோத்துல வச்சுக்கணும் அவ்வளோத்துல வச்சுக்கணும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஹாய் 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 அக்கா. ஸ்வீட் ஜோ, நீங்கள் அழகாக இருக்கீங்க ஜோ, தேங்க்யூ. வீரப்பன் சாங் ஆட மாட்டேன்றீங்க அக்கா. அப்பா எனக்கு இந்த ஜாதி பற்றியெல்லாம் அந்தளவுக்கு எதுவும் தெரியாது ப்ரோ. எந்த பாட்டு விட்டாலும் போய் பைத்தியக்காரி மாதிரி ஆடுவேன். அக்கா உங்கள் ஓன் வாய்ஸில் ஏதான ஒரு வீடியோ யூடியூப்பில் போடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங் உயிரே அக்கா. நீங்கள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர் அக்கா? நான் பெங்களூர். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? அது என்னோடய சீக்ரெட் கேட்காதீங்க. க்யூட் கேர்ள் பேபி நீ தான். தேங்க்யூ அக்கா. நான் டிஷர்ட்டில் உங்கள் நேம் போட்டிருக்கேன், மென்ஷன் பண்ண நீங்கள் போடவே இல்லை. போடுங்க அக்கா. நான் பார்க்கல தம்பி, நீ போடு, நான் போடுறேன். சூப்பர். இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தேன், நெட்டு ரொம்ப போகுது, அதுக்கு யூடியூப் ஓகே தான். இப்படி லவ் யூ அக்கா. சாரா, நீங்கள் ப்ரோக்ராம் போடுறது ஸ்டார்டிங் வீட்டில் இருந்து கிளம்புறது ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. நான் vlog போடுறேன் ப்ரோ ஒரு நாள். அக்கா அரியலூர் வந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர், உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே ப்ரோ. ஆய் அக்கா. வென் யூ வில் கெட் மேரேஜ் எனக்கு தெரியாது ப்ரோ. ஐ லவ் யூ அக்கா. உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ப்ரோ. நியூ குரூப்பில் போஸ்ட் போடுங்க அக்கா. போடுற ப்ரோ. ஐ மிஸ் யூ அம்மா. மிஸ் யூ ஸோ மச் பாப்பா. ஆய் அக்கா. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அக்கா? யாருக்கு தான் ஆசை இருக்காது? எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. அக்கா எத்தனை நாளாக கானா பாய்ஸ்லேருந்து வந்தீங்க? அதுக்கு உன்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுங்க ப்ளீஸ். நான் போடுற ஒரு நாள். ஆய் ரம்யா, நீங்கள் இன்ஸ்டாவில் ரிப்ளை பண்ணுறவர். வணக்கம்க்கா, நான் ஈரோடில் இருந்து. எனக்கு ஒரு லிட்டில் ஆர்ட் கேட்ச் இட். அக்கா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பல்ஸ் ரவுடி. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்கள் அளவுக்கு என்னால் கூட பிடிக்கும் இல்லை, ரொம்ப அளவு மீறி பிடிக்குமா? ஓகே. ஆடல் பாடல் இந்த மந்தோட முடிஞ்சிடும், இனிமே எப்போ? இல்லை ப்ரோ, இருக்குது, எங்களுக்கு ஷோ இருக்குது. அக்கா நாளைக்கு எந்த ஊருக்கு போகிறீங்க? தெரியாது ப்ரோ. ஆய் அக்கா. உங்கள் ஹோம் பிக்சர் அக்கா நான் போடுறேன் ப்ரோ. ஹோம் டூர் நான் போடுறேன்னு சொன்னேன். ஷோஸ் கண்டினியூஸாக பண்ணுறதுனால எனக்கு டைம் கிடைக்கல. நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். ஐ லவ் யூ அக்கா. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? ஃபில்டர். நான் உங்களை ஒரு வாட்டி பேசணும் அக்கா. பேசலாம் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பார்க்குற உங்கள் வீடியோஸ். மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறது சந்தர்ணம் இல்லை. சான்ஸ் யுவர் பயோ. உங்கள் க்ரஷ் நேம் என்ன அக்கா? மதீஷ் பத்தீரானா. அக்கா. ஃபஸ்ட்டு டான்ஸ் ஷோ எந்த ஊர் அண்ட் அழகின் ரகசியம் என்ன? நீங்கள் சிங்கலா? ஏன் அழகின் ரகசியம் ஃபில்டர். எனக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்கள், அது போதும். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுற தம்பி. அக்கா எனக்கு உங்கள் கூட கால் பண்ணி பேசுங்க அக்கா. நீங்கள் சீரியலில் ஆக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறோம், அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அக்கா உங்கள் ட்ரீம் என்னது? என் ட்ரீம் நான் ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா கட்டணும். நான் உங்களை நேரில் பார்க்கணும் போது எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து கொடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ப்ரோ. உன்னை ரொம்ப பிடிக்கும் செல்லம் எனக்கு. என் லைஃப்பில் ஃபுல்லாக நீ பிக் ஃபேன் அக்கா. ஒன் சாங் டெடிகேட் ஃபார் மீ அண்ட் மென்ஷன் மீ அக்கா, மை ஃபேவரட் டான்ஸர். ஓகே ப்ரோ. அக்கா ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு இப்படி சொல்லணும்னு ஆசை, அவ்வளோதான். ஓகேப்பா. அக்கா உங்கள் பிக் ஃபேன். நீங்கள் என்ன தம்பியாக ஏற்றுப்பீங்களா? எல்லோரும் எனக்கு நீங்கள் தம்பிங்க தான், டோன்ட் வரி. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் செல்லம். நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் செல்லம். உங்ககிட்ட நானும் பேசணும் செல்லம். பேசலாம். உங்ககிட்ட பேசணும் அக்கா, பேசலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவீங்களா? ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுவேன். உங்கள் ஃப்யூச்சர் கோல் என்ன அக்கா? செல்லம். என் ஃப்யூச்சர் கோல் ஒரு சொந்த வீடு கட்டணும் ப்ரோ. அந்த ஒரே ஒரு கோல் தான். உங்கள் ஃபேனுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நான் இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் பண்ணல, இதுக்கு மேலேயும் யாருக்கும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. ஐ எம் லைக் யூ கார்த்திக் திருவண்ணாமலை. நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பண்ணுவேன் ப்ரோ. நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்களே அதுக்கு ஆன்சர் எடுத்துப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வாங்குவீங்க? இது நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் நீங்கள் ஹாப்பியாக அங்கே ஏதோ வாழ்கிற ப்ரோ. ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தானே ஆகணும். ரம்யா நீங்கள் ஜோ யார்? சிஸ்டர். பட் நீங்கள் வேறு லெவல் ரியலி. ஜோ நான் தான். அக்கா நீங்கள் ரொம்ப
க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. யூ பிக் ஃபேன் ஜோ. தேங்க்யூ ஜோ அக்கா. நீங்கள் சிங்கிள் இல்லைன்னு தெரியும் அக்கா. அந்த பண்ண யாருன்னு சொல்லுங்கள் அக்கா. ப்ளீஸ் நேம் சொல்லுங்கள். நேம் சொல்ல வேணாம் அக்கா. ஃபோட்டோ அக்கா உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் ஆசை அக்கா. என் கூட பேசுவீங்க. இன்ஸ்டாவில் கால் பண்ணுங்கள் ப்ரோ, பேசுகிறேன் அக்கா. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. நீங்கள் நெக்ஸ்ட் எங்கே அக்கா டான்ஸ் ஆடுவீங்க? தெரியாது. ஆய் அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கேரளா வருவீங்களா அக்கா? தெரியாது ப்ரோ. க்யூட்டா அக்கா. நீங்கள் லவ் பண்ணணும்னு சொன்னீங்களே 3 பேர், அவங்க நேமை சொல்லுங்கள் ப்ளீஸ். நேம் சொல்ல முடியாது ப்ரோ. அக்கா உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அக்கா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. பக்க மாட்டினா டேய் வினி செத்துருவடி நீ. சூன் ஐ வில் மீட் யூ. ஓகேப்பா. உங்கள் லவர் நேம் சொல்லுங்கள் அக்கா. அப்புறம் நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என் மேரேஜ் இன்னொரு 5 இயர்ஸ் ஆகும் ப்ரோ. ஆய் அக்கா நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. லைஃப்பில் நெக்ஸ்ட்டு பிளானு ஒரு சொந்த வீடு கட்டணும் ப்ரோ. உங்களை எப்படி நான் மீட் பண்ணுறது? ஆய் அக்கா அவரையும் லைஃப்பில் எப்படி போகுது? ஏதோ அது பாட்டுக்கு அது போகுது. நான் ஒரு ஓரமாக போகிறேன் ப்ரோ. அக்கா ஓகே அக்கா சூப்பர் வீடியோ போடுங்க. ஆய் அக்கா மிஸ் யூ தங்கம். எனக்கு மெசேஜ் பண்ணும்போது க்யூட் பேபி மிஸ் யூ தங்கம். கேர்ளு தான் இது. உங்களை பார்க்கலாம் ப்ரோ. சரி உங்களை மீட் பண்ணும்போது என்னோடய ஒய்ஃப் ஆசைப்பட்டா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியுமா? நான் சேலம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஆய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் ஃபோட்டோவை நான் டிபியாக வச்சுருக்கேன்க்கா. ஆமாம் ப்ரோ பார்த்தேன். நல்லா இருக்கேன் அக்கா. என் ஐடியா அக்கா உங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு சில டைம் சேட் ஸ்டோரி போட்டுருங்க. எல்லாருக்கும் சோகம் இருக்கும்ல ப்ரோ லைஃப்பில். உங்கள் ஃபேவரட் கலர்? என் ஃபேவரட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட், ஸ்கை ப்ளூ. ஆக்டர் கேனிமேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனை. சாங் வந்து நிறைய சாங்ஸ் பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச சாங்குன்னா கதைகளை பேசும், அங்காடி தெரு அந்த மூவி. ரம்யா ஜோ ஃபேன் தலை. நான் ஆடல் பாடல் நடித்தது மக்கோட. எனக்கு தமிழே படிக்க தெரியாது. ஏன் தான் கொள்றீங்களோ ஜோ? ப்ளீஸ் ஒரு தடவை ரிப்ளை பண்ணுங்கள். பண்ணுற ப்ரோ. நீங்கள் கம்மிட்டடா. ஸ்டாப் ஆஸ்கிங் லைக் மை பர்சனல். ஆய் நான் உங்கள் ஃபேன். உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்கள் டான்ஸ் வேறு லெவல். ஐ லைக் யூ. தேங்க்யூ. நீ ரொம்ப அழகாக இருக்க அக்கா. லவ் யூ அக்கா. தேங்க்யூ. பார்த்து சேஃபாக இருங்க அக்கா. ஓகேப்பா. நல்லா இருக்கீங்களா? எனக்கு உங்களை தெரியும். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க. உங்கள் நேம் நான் டேட்டு போட்டிருக்கேன். தேங்க்யூ. நிறைய வீடியோஸ் போடுங்க சிஸ்டர். உங்கள் வாய்ஸ் சூப்பர் சிஸ்டர். ஐ ஆம் கேர்ள். தென் இருந்தாலும் எனி டைம் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன். தேங்க்யூ. உங்கள் டான்ஸ் அண்ட் ஸ்மைல் எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. எனக்கு பெரிய ஆசை உங்கள் கூட பேசணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ப்ளீஸ். உங்கள் க்ரஷ் நான். ஓகே ப்ரோ கண்டிப்பாக பேசலாம். சேலம் எப்போ வருவீங்க? தெரியாது அக்கா. நீங்கள் பண்ண டான்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சாங்னா 80s 90s சாங். நீங்கள் 1890 சாங் அப்போ நான் ஆடிட்டு இருந்தேன். 3 மலை சாங் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே எவ்வளோ அழகாக இருக்கீங்க. 2 கண்ணு சத்தியமாக பத்தலைங்க. உருட்டை காசா பண்ணமா? ஆய் அக்கா. ஹாய் ஹாய். சாரா எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கா. ஆய் அக்கா நீங்கள் யார்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டீங்க? நான் யார்கிட்டையும் கற்றுக்கலப்பா, பார்த்து தான் கற்றுக்கினேன். சொல்லுங்கள் அக்கா. ஹாய். ஆய் நான் உங்களோட ஃபேன் அக்கா. ரிப்ளை பண்ணுங்கள். பண்ணுற ப்ரோ. உசுரே நீ தானே. என்னோடய ஐடி மேனேஜர் பண்ணி ஒரு ஸ்டோரி போடுங்க அக்கா. ஓகே ப்ரோ. ஐ ஆம் எனி டைம் திங்கிங் ஃபார் யூ. வாட் ஆர் தி ரீசன்? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அக்கா. நீ என் நேம் ஷியாம்க்கா. ஒரு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அக்கா. நான் உங்கள் பிக் ஃபேன். ஹாய். லவ் யூ ஜோ. லவ் யூ. ஹாய் ஜோ அக்கா. நீங்கள் எந்த ஊர்? நான் பெங்களூர். ஜோ நீங்கள் ரிப்ளைலாம் பண்ணுவீங்களா? பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ளர்ட்டிங்காக பேசினா பிடிக்கணும்னா டிஎம் பண்ணுங்கள். அடிங்க உக்காளோல். என்னை பார்த்து எப்படா தெரியுது உனக்கு? எனக்கு பசங்கக்கிட்ட பேசுகிறத பிடிக்காது. இதில் ஃப்ளர்ட்டிங் வர. when you will get married after 5 years. நீங்கள் உங்களை லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணது எதுன்னு சொல்லுவீங்க ரம்யா? நிறைய எழுந்திருக்கேன் ப்ரோ, நிறைய. சிஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? இல்லை. ஐ எம் யுவர் பிக் ஃபேன் ஜோ. யூ கம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ நான் அந்த வேலையும் பார்க்கணும், இதுவும் பண்ணணும். ஸோ நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க, 4000 கொஷினு. அதில் எல்லா கொஷனுக்கும் இன்றைக்கி என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்ட் 1 நான் போட்டுக்கிறேன்.
இன்னும் என்னென்ன கொஷின் பேலன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் நான் பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி எல்லா கொஷினுக்கும் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. சாரி, எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணல. இன்றைக்கி பார்ட் 1ல் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்ன கொஷின் பேலன்ஸ் இருக்கோ அந்த எல்லா கொஷனுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி போடுவேன். இது பார்ட் 1 நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி எல்லா கொஷனுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டிருப்பீங்க போல். பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் என்னென்னா, என் ஃப்ரெண்டு வினின்னு ஒரு பொண்ணு